ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் 4 வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி 6 தக்காளி, பூண்டு 3 பல் பெரிய சைஸ். சின்ன பல்லாக இருந்ததுன்னா ஒரு 4-5 பூண்டு எடுத்துக்கலாம். குவான்டிட்டி வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் தண்ணியில் நனைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் 4-5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னு தெரியும், காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் 2 வரமிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இவங்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். வானல் வச்சாச்சு. வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சிட்டாங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிட்டாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சட்னி நல்லா கொதிக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு ஊற்றிக்கலாம். இட்லி மாவு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி மாவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. கட்டிகள் இல்லாமல் வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் போயிட்டாங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிட்டாங்க. இந்த சட்னியை சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.